ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதே போல் மத்தியானமும் தரிசன டிக்கெட், அக்டோபர் மாதம் சம்மந்தப்பட்ட டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருந்தது. இன்னைக்கு ஓப்பன் ஆன டிக்கெட்ஸில் ஒரு சில அப்டேட்ஸ், அதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபா தரிசனத்திலையும் இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து இருக்குமா? ஸோ நாளைக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா என்னென்ன விஷயம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போல் டிடிடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய புக்கிங்லேருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ வந்து தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்னைக்கு காலையில் அங்க பிரதர்ஷன டிக்கெட் அக்டோபர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே டிடிடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிரம்மோற்சவ நாட்கள் 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட்ஸ் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 3ஆம் தேதிக்கும் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி, அதாவது செப்டம்பர் மாதம் வரைக்கும் அங்க பிரதர்ஷன டிக்கெட் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே நம்ம புக் பண்ணிக்கலாம், புக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு புக்கிங்க்கு இன்னொரு புக்கிங்க்கு ஒரு டைம் கேப் அப்படின்றது இல்லை. நம்ம வந்து ஒரு மாதம் புக் பண்ணிட்டோம்னா அடுத்த மாதமும் நம்மளோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். சேம் அதே மொபைல் நம்பரில் நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு புக் பண்ணாலுமே புக் ஆகும். ஆனால் இந்த டைம் இன்னைக்கு வந்திருந்த முக்கியமான சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு எரர் வந்திருந்தது. அதாவது நீங்களுமே புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எரர் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். யூ ஹாவ் ஆல்ரெடி புக்டு தர்ஷன் யூசிங் சேம் மொபைல் நம்பர் வித்தின் 90 days அப்படின்ற எரரும், சில பேருக்கு அவங்க ஆதார் கார்டு, இப்போ மொபைல் நம்பர் நான் யூஸ் பண்ணி நான் வேற ஒருத்தவங்களுக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் செப்டம்பர் மாசத்துல புக் பண்ணி கொடுத்துருப்பேன். இப்போ அக்டோபர் மாசத்துல எனக்கே புக் பண்ணலான்னு கூட நான் ட்ரை பண்ணேன்னா அதே மொபைல் நம்பர்ல நான் புக் பண்ணும்போது எனக்கு 90 நாளுக்குள்ள உங்களுக்கு புக்கிங்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்ற எரர் வந்திருக்கு. இதுவே நான் வந்து அந்த மொபைல் நம்பர்ல இதுக்கு முன்னாடி அங்க பிரதர்ஷன டிக்கெட் நான் புக் பண்ணல, ஆனா என்னோட ஆதார் கார்டுக்கு நான் அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து செப்டம்பர் மாசத்துல புக் பண்ணியிருந்தேன், இப்போ அக்டோபர்ல ட்ரை பண்ணேன் அப்படின்னாலும் உங்களோட ஆதாருக்குமே இந்த 90 நாள் டைம் கேப் அப்படின்றது எரரா காட்டியிருக்கு. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நான் ஏற்கனவே செப்டம்பர்ல புக் பண்ணியிருந்தேன், புக் பண்ணும்போது திரும்ப எனக்கு இதே மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நியூ சேஞ்சஸ் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு மொபைல் நம்பரை நம்ம யூஸ் பண்ணிட்டோம், ஒரு இமெயில் ஐடியை யூஸ் பண்ணிட்டோம், ஆதார் கார்டுக்கு நமக்கு டைம் கேப் இருக்கு இல்லையா, அதே விஷயம் வந்து மொபைல் ஐடிக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்து மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அங்க பிரதர்ஷனத்திலே வந்திருக்கு. அது இல்லாமல் அங்க பிரதர்ஷனம் ஒரு தடவை நம்ம புக் பண்ணி சாமி பார்த்துட்டோன்னா திரும்பியும் அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 90 நாள் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான சேஞ்சு. இது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி ரொம்ப நாளாக கிடைக்காது. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதமுமே இந்த டிக்கெட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அவங்களும் தர்ஷன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் மற்றவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம புக்கிங் ஆக்டிவ்ல இல்லைனா கூட ட்ரை பண்ணும்போது என்னாச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆச்சு. அண்ட் வந்து கியூன்றது ரொம்ப கம்மி தாங்க. பட் இருந்தாலும் புக்கிங்கிறது 2 நிமிஷம் வரைக்கும் தான் இருந்துச்சு. ஏன்னா நிறைய நாட்களுக்கு டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகல இல்லையா. ஸோ இதுதான் அங்க பிரதர்ஷன டிக்கெட்ல வந்திருக்க முக்கியமான சேஞ்சு. இதே நான் இன்னைக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், 300 ரூபா தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக புக் ஆகும். அண்ட் வந்து நம்ம நாளைக்கு ஓப்பன் ஆகிற டிக்கெட்டில் சப்போஸ் இந்த ஆதாரை வச்சு வேற டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுச்சுன்னா புக் பண்ண முடியாது. ஸோ அப்படி எதுவும் அப்டேட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போதே நிறைய வந்து ஃபேக்கான டிக்கெட்ஸ் எல்லாம் நிறைய பேர் புக் பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ். அதே மாதிரி இன்னைக்கு 11 மணிக்கு ஓப்பன் ஆன விஐபி பிரேக் தர்ஷன் 500 ரூபா விஐபி தர்ஷன் ப்ளஸ் வந்து 10,000 டொனேஷனுக்கான டிக்கெட்டில் பிரம்மோற்சவ நாட்களுக்கு 4ஆம் தேதியும் 12ஆம் தேதி மட்டும் ஓப்பன் பண்ணல, மீதி நாட்களுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. 21ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து ஓப்பன் ஆகலை. இந்த டிக்கெட் நீங்கள் ஆன்லைன்லேயே ட்ரை பண்ணலாம், ஆஃப்லைனில் கூட வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் 4ஆம் தேதி இல்லாமல் 5ஆம் தேதியெல்லாம் போகிறீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் வந்து ஆஃப்லைன்லேயே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கும். அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட்டுமே இன்னைக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்தது. ஏன்னா கியூவே கிட்டத்தட்ட 4 நிமிஷம் இருந்தது. 4 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அந்த பேஜ் ஓப்பன் பண்ணும்போதே என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து 17ஆம் தேதியும் இன்னொரு டேட்டு வந்து எனக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே ஃபில் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஏற்கனவே இவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணலை, பிரம்மோற்சவம் டைமில் இந்த டிக்கெட்ஸும் வந்து கேன்சல் அப்படின்னு சொல்லாதனால நம்ம ஓப்பன் ஆகும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு சொல்லியிருந்தோம். பட் இன்னைக்கு ஓப்பன் பண்ணும்போது பார்த்தா 3ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த தரிசனமுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நாட்களில் யாராவது சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தர்ஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா
அவங்க வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதோட புக்கிங்ஸுமே வந்து இன்னைக்கு 6 நிமிஷம் 7 நிமிஷம் இருந்தாலும் கியூவே 4 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிச்சா இல்லையான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணி இந்த டிக்கெட் ஒரு தடவை புக் பண்ணி சாமி பார்த்துட்டா திரும்ப இதே தர்ஷன் புக் பண்ணுறதுக்கு 90 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். பட் மொபைல் நம்பருக்கு அந்த மாதிரி கேட்கல, இமெயில் ஐடிக்கு கேட்கல. ஸோ இந்த டைம் உங்களுக்கு அந்த மாதிரி கேட்டுச்சா அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது இன்னைக்கு ஓப்பன் ஆன தர்ஷன் டிக்கெட்டோட முக்கியமான இன்ஃபர்மேஷன். இதுக்கு அடுத்தது நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் அக்டோபர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதோட புக்கிங்ஸ் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்குமா, டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ற கேள்வி இப்போது நிறைய பேத்துக்கு இருக்கும். ஏன்னா வர்ச்சுவல் சேவால பிரம்மோற்சவ நாட்களுக்கு ஓப்பன் பண்ணலை. ஸோ அப்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக அதிகமாக தான் இருக்கும். டிக்கெட்டோட குவான்டிட்டி அதிகப்படுத்தியிருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் ஓரளவுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. எரர் வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் புக் பண்ணும்போது ஒரு 2 மொபைல் நம்பரில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு எதில் கியூ கம்மியாக இருக்கோ ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நைட் ஸ்லாட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்லாட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எரர் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் நைட் ஸ்லாட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது வந்து இப்போ 300 ரூபா தரிசன டிக்கெட் நம்ம ஒரு தடவை சாமி பார்த்துட்டோம். இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி புக் பண்ணிக்கலாம். ஏன்னா 1ஆம் தேதி டு 1ஆம் தேதி அந்த 30 நாள் அப்படின்றது தான் டைம் கேப்பு நம்மளோட ஆதார் கார்டுக்கு. ஸோ அதுக்குள்ளார புக் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே புக்கிங் இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜ் காட்டும். இப்போ மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கும் அதே ஆப்ஷன் அவங்க கொண்டு வந்தனால ஸோ உங்களோட மொபைல் நம்பரில் நீங்கள் ஏற்கனவே செப்டம்பர் மாதத்துக்கு 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 30 நாளுக்குள்ளாரையே அக்டோபர் மாதத்தில் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சேம் நம்பரில் ட்ரை பண்ணிவிட்டு சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா நம்ம வேறு மொபைல் நம்பரில் லாகின் பண்ணி ட்ரை பண்ணணும் இல்லையா? ஏன்னா இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு லாகின் பண்ணுறதுலே தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் இமெயில் ஐடியும். ஸோ புக்கிங்கில் வந்து இமெயில் ஐடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாகின் நம்பர் அப்படின்றது ஒரு தடவை நம்ம அதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு வேறு நம்பர் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இன்னொரு மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. 30 நாளுக்கு அப்புறம் அந்த டைம் கேப் வர்ற மாதிரி தர்ஷன் டிக்கெட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி புக் பண்ண ட்ரை பண்ண பாருங்கள். மற்றபடி புக்கிங் ப்ரொசீஜர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஸோ இந்த டைம் இதில் என்ன மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு மந்த்தும் தர்ஷன் பார்க்குற மாதிரி நம்ம 300 ரூபா புக் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. வர்ச்சுவல் சேவாவில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அதே மாதிரி 300 ரூபா தர்ஷன்லேயும் சேஞ்சஸ் இல்லாமல் இருக்குமா, இல்லை வந்து இந்த டைம் கேப் அப்படின்றத அதுலேயும் கொண்டு வருவாங்களா அப்படின்றது நாளைக்கு புக்கிங் பார்த்தா தான் தெரியும். பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் யூபிஐ ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குதான். சில டைம் எரர் வருது. சில டைம் நீங்கள் நெட் பேங்கிங் அப்படின்றது உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் இருந்தாலுமே பேமெண்ட்டில் எந்த எரருமே நெட் பேங்கிங்க்கு வராது. கார்டில் சில டைம் வரலாம். ஸோ அதனால் 2 ஆப்ஷன் பேமெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 ரூபா டிக்கெட் ஓப்பன் ஆகுது. அதுக்கு அடுத்தது மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதியோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதில் கீழ் திருப்பதியில் ஏற்கனவே ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. திருமலையிலையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீழ் திருப்பதியில் ஒரு தடவை ரூம் புக் பண்ணிவிட்டு திரும்பியும் அதே மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ரூம் புக் பண்ணுறதுக்கு 30 நாள் வெயிட் பண்ணணும். ஸோ ஒரு மொபைல் நம்பர்லேயே நம்ம 2 தடவை ரூமெல்லாம் புக் பண்ண முடியாது. ஒரு புக்கிங் பண்ணிட்டோன்னா வேறு யாருக்கு பண்ணுறனாலும் நம்ம 30 நாள் கழித்து தான் பண்ண முடியும். அதே மாதிரி திருமலாவில் நம்ம ரூம் புக் பண்ணோன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் கண்டிப்பாக வேணும். ஸோ புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த தர்ஷன் டிக்கெட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி தான் அதில் தான் உங்களுக்கு புக்கிங் அக்கமடேஷன் வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் எந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி இப்போ லக்கி டிப்பில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா லக்கி டிப்போட எந்த மொபைல் நம்பரில் நீங்கள் செலக்ட் ஆகி பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரில் போயிட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு புக் பண்ணுங்கள். திருமலா ரூம் 300 ரூபா தர்ஷன் புக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்காக யாராவது புக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்ககிட்டே சொல்லி ரூம்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தனியாக போயிட்டு திருமலா ரூம்ஸ் வந்து உங்களோட மொபைலில் நம்பரில் ஏற்கனவே டிக்கெட் புக்கிங் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இதுதான் அக்கமடேஷன் புக்கிங்கில் இருக்க முக்கியமான விஷயம். இதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி புக் பண்ணோம் அப்படின்னு தெரியலனா ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய பிரம்மோற்சவத்துக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட், வர்ச்சுவல் சேவா, ஆர்ஜித சேவா, அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆஃப்லைனில் கொடுக்கக்கூடிய இன்ஃபேன்ட் தர்ஷன், என்ஆர்ஐ தர்ஷன் இது எல்லாமே கேன்சலாக தான் இருக்கும். ஸோ அந்த டேஸில் பிளான் பண்ணியிருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைனில் ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது நேற்று திருமலையில் தரிசனம் பார்த்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,939 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 17 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 10லேருந்து 12 மணி நேரம் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்கறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 2லேருந்து 4 மணி நேரம் ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்.
ஏபிஎஸ்ஆர்டிசிலையும் இன்னைக்கு உங்களுக்கு 22ஆம் தேதியோட டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ அதனால நீங்கள் அதுக்கு அடுத்தடுத்த டேஸில் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு தர்ஷன் டிக்கெட்டும் ப்ளஸ் வந்து பஸ் டிக்கெட்டும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏற்கனவே நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன் இது எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. வர்ச்சுவல் சேவாலயம் நிறைய டேட்ஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து ஃபுல் ஆயிடுச்சுங்க. ஒரு சில நாட்களுக்கு தான் டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்து எதில் தர்ஷன் டிக்கெட் இருக்கோ அந்த டேட்டுக்கான சேவா நீங்கள் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ண பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. ஸோ 3ஆம் தேதிக்கு மேலே கல்யாணோற்சவம் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து சேவா புக் ஆகுது. ஓகேங்களா? 29ஆம் தேதிக்கும் 30ஆம் தேதிக்கு மட்டும்தான் கல்யாணோற்சவ சேவாவில் அக்டோபர் மாதத்தோட தர்ஷன் டிக்கெட்டே இருக்குது. மற்ற சேவாக்கள் நீங்கள் வந்து 14ஆம் தேதிக்கு மேலே தான் புக் பண்ண முடியுது. ஸோ 15ஆம் தேதிக்கு மேலே தர்ஷன் டிக்கெட் இருந்தால் தான் நம்ம புக் பண்ணலாம். ஸோ அதுவும் இந்த மாதிரி தான் அவைலபிலிட்டி இருக்குது. தேவைப்படுறவங்க வர்ச்சுவல் சேவா பண்ணுங்க. இல்லை அப்படின்றவங்க நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. 2 பேர் இருந்து ட்ரை பண்ண பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே லாகின் பண்ண பாருங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு டைம் கேப் அப்டேட் பண்ணியிருந்தாங்கனாலும் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.